அதற்கு முன்பாக ஒரே ஒரு ஸ்டான்ஸை மட்டும் நான் பாட விரும்புகிறேன். கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாலசிலுவை சுமக்கிறதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாலசிலுவை சுமக்கின்றதே. அன்பின் பரலோகத்தோடு இந்த வைக்கிறாங்க. நன்றி சப்பா. இந்த வார்த்தை எல்லாரும் மனதிலும் பதிகிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகளுக்கு உதவி செய்யுங்க சப்பா. இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் திரும்ப எழுச்சியுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ எனக்கு கொடுத்ததான வார்த்தை இரண்டாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 வசனம். ஸோ முதல் வார்த்தை வந்து மன்னிப்பை, அதாவது மன்னிப்பை குறிக்கிறது, ஃபர்கிவ்னஸ். ஏசப்பா வந்து மன்னிக்கிறாரு எல்லாரையும் அந்த சூழ்நிலையிலையுமே. அது இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. இந்த 7 வார்த்தைகளுமே வந்து இயேசு வந்து யதார்த்தமாக சொன்னது கிடையாது, இன்டென்ஷன். அதுக்கு பின்னாடி பல காரியங்கள் இருக்கு. அது ஒரு அற்புதமான வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். இரண்டாவது வார்த்தை வந்து ரட்சிப்பை குறிக்கிறது. என்ன சொல்கின்றதுன்னா, இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இந்த இடத்துல பாருங்க, 2 குற்றவாளிகள். ஆக்சுவலி மத்தேயும் மார்க்கில் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கோன்னா அதில் வந்து கல்லன் அப்படின்னு இருக்கும். லூக்கா பல விஷயங்கள் ஆராய்ந்து இது பண்ணுறதுல வந்து ஒரு குற்றவாளி என்று தான் இந்த 2 பேரை பற்றி சொல்லியிருப்பார்கள். அதுக்கப்புறம் குற்றவாளிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கு எல்லாரும் வழங்கப்பட்ட சுவிசேஷத்தின் சுருக்கம். நமக்கும் இந்த வார்த்தை என்ன சொல்கின்றதுன்னா, நமக்கும் மன்னிப்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கின்றது. ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில் மிக அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம வந்து சேர முடியாது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம விடல்களுக்கு முன்பாகவே ஏசாயா என்ற தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலின்றி அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இதுல அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்படுறார். இந்த குற்றவாளிகளுக்கு நடுவே தேவன் இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டது தான் பல வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு குற்றவாளிகளுக்கு இடையிலே கள்ள நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த இதை நம்ம லூக்கால மறுபடியும் பார்க்கிறோம். அதுக்கு இந்த இதில் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஒருவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறான், நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன். அந்த அதிகாரங்களை லூக்கா 23 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் முச்சில் பார்த்தா அதில் சொல்லியிருக்கோம் முந்தின வசனங்களில், அன்றியும் சிலுவையில் 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுறான்? இகழ்கிறான். அந்த வாய்ப்பையும் பயன்படுத்துறதுக்கு தெரியவில்லை. இரண்டாவது குற்றவாளி என்ன பண்ணுறான்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினருக்கு உட்படவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம நியாயப்படி தண்டளிக்கப்படுகிறோம், நாம் நடத்திப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடித்து கொள்கிறான். ஸோ இந்த 2வது குற்றவாளிக்கு ஒரு நாலேஜ், அதாவது தேவனை பற்றின ஒரு அறிவு, இயேசுவை பற்றிய ஒரு அறிவு. இயேசு ஒரு பாவம் செய்யவில்லை, அவர் ஒரு பரிசுத்தர். சிறு வயதிலிருந்து இயேசுவை பார்த்தா எந்த ஒரு குற்றங்களையும் நம்ம வந்து பைபிளில் பார்க்கவும் இல்லை. ஸோ அதே போல் வந்துட்டு இதில் என்ன புரியுதுன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா
அவன் வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அந்த இடத்துல முந்தி கொண்டு நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், நம்ம உண்மையாகவே ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவம் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னொரு குற்றவாளி என்ன சொல்கிறான், நீ எங்களை வச்சு நான் உன்னை வச்சுக்கோ, நீ பெரியவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேலி செய்கிறான், இகழ்ந்து பேசிக்கிறான். ஆனால் ரெண்டாவது என்னன்னா, இரண்டாவதாக மற்றவன் தன் கொஞ்சம் குற்றத்தை ஒப்புக்கொண்டான், அவன் ஒற்றுக்கொண்டான், அதாவது ரியலைஸ்ட், அவனோட மிஸ்டேக்கை வந்து அவன் உணர்ந்துக்கிட்டான், அவன் என்ன பண்ணான்னு. நீதிமொழிகள் 28:13 வசனத்தில் இருக்கும், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவதை இரக்கம் பெறுகிறான். இந்த இடத்துலையும் இந்த குற்றவாளி இரக்கத்தை பெறுகிறான். எப்படின்னா அவன் தான் பாவத்தை அறிக்கை செய்வான். அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை நம்ம பார்த்தா அவன் வந்து இயேசுகிட்ட என்ன சொன்னான், ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும். இந்த ஒரு ஹார்ட், அந்த ஒரு மனது தேவனிடத்துல நம்ம வரணும். தேவனை பற்றின்ற அறிவு ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நம்ம தேவன் இடத்துல போகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னா இதில் தான் ஹைலைட். ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இயேசுப்பா இதில் வந்துட்டு நமக்கு ஒரு இரக்கத்தை காமிக்கிறாரு. கிரியைகளுக்கு மேலே நம்ம ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள், நிறைய செயல்கள் வந்து தேவனுக்கு விரோதமாகவும் தேவனை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் மேலே ஸ்ரீலாண்டி சொன்னாங்க, நம்ம மன்னிக்கிற, அதாவது நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிறாரு, மறந்துடுவார். ஸோ நமக்கு தேவன்கிட்டத்தில் நம்ம பாவம் செய்தால் போய் ஒப்புர ஆகிற ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும், அறிவு நமக்கு வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்னா மூணாவதாக அவன் வந்து சால்வேஷன், அவனுக்கு வந்து ரட்சிப்பு கிடைச்சிது. அதுதான் இந்த ஒரு சீன்லேயே நடக்குது. மூன்றாவது ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். இரண்டாவதாக அவனோட பாவத்தை அவன் வந்து உணர்ந்து கொண்டான். மூன்றாவதாக என்னன்னா அவனுக்கு வந்துட்டு ரட்சிப்பு கிடைத்தது. ஏன்னா தேவனுடைய இரக்கம் அவன் மேலே இருந்தது. ஏன்னா கிரியைகளுக்கு மேல் அந்த குற்றவாளிக்கு நல்ல கிரியைகள் செய்ய வாய்ப்பு, அவனுக்கு ஆக்சுவலாக நல்ல காரியம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனே மரண தருவாயில் கடைசி மூமெண்ட்ல இருக்கான். இருந்தாலும் தேவன் வந்து என்னது, ஏசப்பா வந்து அவனை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிற்பாக இன்னொரு வசனம், எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட், நமக்கு கிடைச்ச கிஃப்ட். நம்ம எவ்வளோ பொக்கிஷமாக நினச்சிக்கணும். ரட்சிப்புன்றது நமக்கு ஒரு கிஃப்ட், சால்வேஷன். ஜீசஸ் வந்து நமக்காக அந்த அதாவது நமக்காக சிலுவையில் அதுக்கு சிலவழித்துட்டார். நம்ம பாவத்தை அவர்கிட்ட ஒப்புரடிக்கணும். அதில் தான் நமக்கு கொடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதில்லை, நம்ம பண்ண நல்காரியங்கள்னால நமக்கு உண்டானது இது இல்லை. அதற்கு பிற்பாடு அவன் விசுவாசத்தின் மூலம் மட்டுமே ரசிக்கப்பட்டான். அதில் என்னது, அவன் ஒரு விசுவாசிக்கிறான். மற்ற இன்னொருத்தன் கேலி செஞ்ச போதும் இகழ்ந்த போதிலும் அவன் விசுவாசித்தான் தேவனை. நமக்கு விசுவாசம் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம் ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சிருக்கோம், நமக்கு கதைகள் தெரியும். தென் உடனடி உறுதி, இதில் நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் வந்து டக்குன்னு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு என்னுடன் பரதேசில் இருப்பார். டக்குன்னு ஒரு சால்வேஷன் அல்ல, டக்குன்னு ஒரு மன்னிப்பு அல்ல, அவனுக்கு கிடைத்து அவன் வந்து ரட்சிப்புக்குள்ளாக போக வேண்டியது இருக்குது. இதில் ஒரு தனிப்பட்ட உரிமை பார்ப்போம். என்னோடன்னு அப்படின்னு, என்னோடன்ற வார்த்தை வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஒரு பர்சன்ட்டு சொல்ல மாட்டோம் என்னோடவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஏசப்பா வந்துட்டு அதில் ஒரு பர்சனல் கனெக்ஷன், அதாவது தனிப்பட்ட உறவை வந்து வெளிப்படுத்துகிறேன். அதுக்கு ரட்சிப்பு என்பது நம்ம பண்ணுற இதனால கிடையாது, நமக்கு கிறிஸ்துவோட இருக்கிற உறவு. ஸ்ரீலாண்டியும் சொன்னாங்க, நமக்குன்னு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணும், தனிப்பட்ட உறவு நம்மளுடைய தேவனோட நமக்கு வேண்டும். அதுக்கப்புறம் விசுவாசமே அவனை ரட்சித்தது. ஸோ நமக்கு விசுவாசம் வேணும் தேவன் மேலே. அதுக்கப்புறம் தேவன் நம்மளை ரட்சிப்பார். ஆனால் நமக்கு இருக்கிற கிருபையை நம்ம வந்து புறக்கணிக்கவும் கூடாது, அதை வந்து கிராண்டடாக எடுக்கவும் கூடாது. எப்போவுமே லைஃப்பில் எல்லா சூழ்நிலையும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். சாத்தான் நம்ம மனசை வந்துட்டு நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குற்ற மனசாட்சி உணர வைப்போம், கில்ட்டியை தருவோம். ஆனால் நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஸோ